இவன் சொல்லுங்கள் சார். நாளைக்கு பார்க்கலாம் சார். சரிம்மா, பார்த்து போ. இந்த கதையை இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிடு. ஓகே சார். இவனுங்க வேற சும்மா நோயே நோயே நோயின்னு. சே பூவன், இந்தா இவனுங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அனுப்பு. நான் டாய்லெட் போய்ட்டு வரேன். எனக்கு அப்போவே தெரியும் நான் மாட்டிக்குவேன்னு, இப்படிலாம் ஒரு நாள் நடக்கும்னு. ஆனால் உனக்கு தெரியுமா என்கிட்ட இப்படி அடி வாங்குவேன்னு? இதை அன்னைக்கே உனக்கு கொடுத்துருந்துருக்கணும். என்ன எப்பன்னு யோசிக்கிறியா? எனக்கு கொஞ்சம் கதை எழுத வரும். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த கதையை நம்ம போர்ட்டலில் பப்ளிஷ் பண்ணிடலாம். பூக்களின் போர்க்களம். தலைப்பே சரியில்லையே. என்ன கதை எழுதுற நீ? கதையில கொஞ்சம் கூட ரசனையே இல்லை. இங்க பாரு, உன்னோட வேலை என்ன? டிசைனர். அதை மட்டும் செய்ய. அதை விட்டுட்டு முந்திரி கட்ட மாதிரி வந்து முந்திக்கிட்டு நிற்காத. உன் கதையை கொடுப்பா. இந்தாங்க சார். இது கதை. ஒரு வரி படிக்கிறேன், கேட்குறியா? பொண்டாட்டியை ஊருக்கு அனுப்பிட்டு சிங்கமாக சுற்றுறது தான் ஃபேஷன். எப்படி இருக்கு? இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற கதையாகவும் விறுவிறுப்பான கதையுமா இருந்தால் கொண்டு வா. இப்போதைக்கு உன் கதை போக வேண்டிய இடம் இதுதான். நான் நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லையா? ஆனா நான் எழுதுறத ஒழுங்கா கூட படிக்காம ஒரு தரம் இல்லாத கதையை பார்த்துட்டு ஆஹா ஓ சொன்ன பத்தியா? அன்னைக்கு ஒன்னு அடிச்சிருந்திருக்கணும். யோ, என்னை வெளியே அனுப்பிட்டு அப்புறம் என் கதையை தூக்கி குப்பையில போட்டு இருந்திருக்கலாம். ஆனா என் கண்ணு முன்னாடி நீ அதை செஞ்ச பத்தியா? என்னால இன்ன வரைக்கும் அதை மறக்க முடியலையா?
அப்போ கூட உன் மேலே கோவப்படாமல் நிறையா படித்து நிறைய ரீசர்ச் பண்ணி உன்கிட்ட ஒரு கதையை எழுதிட்டு வந்து கொடுத்தேன். அப்போ நீ என்கிட்ட என்ன தெரியுமா சொன்ன? சிவப்பு விடுதலையா? கவனிச்சா போறியா? இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதுனா 1000ல் ஒருத்தர் தான் படிப்பான். அதை வச்சுட்டு பொழப்பு நடத்த முடியுமா? பப்ளிஷ் பண்ண கையோட அவன் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அப்போ தான் நம்ம வண்டி ஓடும். என்ன நீ என்ன பண்ணுற? இந்த சிவப்பு பச்சைன்னெலாம் எழுதாமல் மச்சினிச்சு 4 மாதம் வெட்டு குத்து பேய் விடு இந்த மாதிரி ட்ரெண்டில் எழுதுப்பா. அப்போ தான்ப்பா படிக்கிறதுக்கு கிக்காக இருக்கும். அப்போ முடிவு பண்ணையா, ரியலிசம் தானே வேணும் உனக்கு, ரியலிசம் தானே வேணும். ரியலாக கொலை பண்ணி ரியலாக எழுத ஆரம்பித்தேன். கற்பனைக்கு இங்கே இடமே இல்லை. நான் பார்த்த வலி, பயம், ரத்தம், கதறல், சாவு எல்லாம் எழுதி உனக்கு அனுப்பணும். என்ன சொன்ன? சின்ன பையனை கொன்ன மாதிரி ஒரு கதை எப்படி பிச்சுக்கிட்டு போகும்னு சொன்னேன். அதுதான் முத நீ எனக்கு கொடுத்த ஊக்கம். ஏன் அவனும் எதுக்காகவோ கொலை பண்றான், நான் என் எழுத்துக்காக கொலை பண்ணேன். நான் என் எழுத்துக்காக கொலை பண்ணேன். நான் முத கதை எழுதி உன்கிட்ட கொடுத்த அப்பயே எனக்கு தட்டி கொடுத்துருந்தேன்னா நான் ஏயா கொலைக்காரனாக இருந்திருக்க போகிறேன். தேவையில்லாமல் ஏயா அந்த 4 பேரை கொண்டு இருந்திருக்க போகிறேன். ஏயா திறமைக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேறீங்க? உனக்கு பொண்ணுங்க மேலே ஆசைனா அது வேற எங்கேயாவது போய் காட்டு. ஏன் செய்கிற தொழிலில் காட்டுற? நான் நினச்சேன்னா உன்னை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது, ஆனால் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ தான் எனக்கு ஆதாரம். அப்போ நான் பண்ண அந்த 4 பேர் பாவம் தான். ஆனால் பரவாயில்ல, அவங்க எல்லாம் சமுதாயத்துக்கு குப்பைங்க. நான் சுத்தப்படுத்தேன். ஆனால் ஒன்ன மாதிரி சமுதாயத்தில் நிறைய கிருமிகள் இருக்காங்க. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் நான் யோசிக்கிறேன். சுற்றவே பிறந்தது பூமி, சுடரவே பிறந்தது கதிர், வாழவே அன்றி மடியவே பிறந்தவன் மனிதன். ரொம்ப ஃபெமிலியராக இருக்க இந்த லைன். எங்கே பார்த்தேன்? எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கே? மகிழ், ஹலோ தமிழ் ஆஃபீஸில் கேட்டமே, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்துருச்சா? இதோ வந்துருச்சு. ஹலோ மிஸ்டர் சாரதி, கொஞ்சம் ஆஃபீஸ் வர முடியுமா? நீங்கள் எப்போதும் பூன்ட்ட கதையை கொடுத்தா பப்ளிஷ் பண்ணுவீங்க. ஆமாம் சார். அதே மாதிரி பண்ணிடுங்க. ஹலோ சார். ரூபி, எனக்கு பூனோட டீட்டெயில்ஸ் வேணும். ஓகே சார்.
அங்கே வேற சும்மா நோயே 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 நோய். சே பூவன் இந்த இவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு அனுப்பு. நான் டாய்லெட் போயிட்டு வரேன். ஹலோ மிஸ்டர் சாரதி, அந்த அன்னைக்கு வேறு யாரும் இல்லை, உங்கள் ஆஃபீஸில் வேறு பூவன் தான். நான் நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லலையா? ஆனா நான் எழுதுறத ஒழுங்கா கூட படிக்காம ஒரு தரம் இல்லாத கதையை பார்த்துட்டு ஆஹா ஓன்னு சொன்ன பத்தியா? அன்னைக்கு ஒன்று அடிச்சிருந்துருக்கணும். கற்பனைக்கு இங்க இடமே இல்லை. நான் பார்த்த வலி, பயம், ரத்தம், கதறல், சாவு எல்லாம் எல்லாம் எழுதி உனக்கு அனுப்பணும். ஏன் திறமைக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? சமுதாயத்துல நிறைய கிருமிகள் இருக்காங்க, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது.